As of now, most of the companiesக்கு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நம்ம வெப்சைட்டுக்கு தனியாக ஒரு பேக்கெண்ட் அண்ட் ஆப்புக்கு தனியாக ஒரு பேக்கெண்ட் க்ரியேட் பண்ணோம்னா காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்காது அண்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ இதை தடுக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் ஏபிஐ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஏபிஐனா என்ன? இந்த வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுத்துக்கும் சிங்கிள் பேக்கெண்டாக ஒர்க் ஆகிறது தான் ஏபிஐ. ஓகே, இதை இப்போ கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே நீங்கள் தான் இப்போ கஸ்டமர், அங்கே ஒரு வெயிட்டர் இருக்கார் அண்ட் அந்த ஹோட்டலுக்கு ஒரு கிச்சன் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் அந்த வெயிட்டர்கிட்ட சொல்லுவீங்க, அந்த வெயிட்டர் கிச்சனில் போய் சொல்லுவார். ஒன்ஸ் அந்த கிச்சனில் அந்த ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா திரும்பி அந்த வெயிட்டர் அந்த கிச்சனில் போய் அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாரு. ஸோ இதே கான்செப்ட் தான் ஏபிஐலையும் ஒர்க் ஆகுது. இப்போ அங்கே ஹோட்டலாக இருந்தது தான் இங்கே வெப்சைட் ஆர் அப்ளிகேஷன். இந்த வெப்சைட் ஆர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற நம்ம தான் இங்கே கிளைண்ட். அங்கே வெயிட்டராக இருந்தவர் தான் இங்கே ஏபிஐ. அங்கே கிச்சனாக இருந்தது தான் இங்கே டேட்டாபேஸ். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறோம்னா இந்த ஏபிஐக்கு நம்மளோட யூசர் டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு வான்னு ஒரு ரெக்வஸ்ட் போகும். அந்த இன்ஃபர்மேஷனை டேட்டாபேஸ்க்கு அனுப்போம். ஒன்ஸ் அந்த டேட்டாபேஸ் கொடுத்தோன்னே இந்த ஏபிஐ அந்த டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து திரும்பி இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்போம். ஸோ இப்படி தான் ஒரு ஏபிஐ ஒர்க் ஆகுது. இதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டில் எப்படி ஏபிஐ ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். மீஷோவோட வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணோடனே இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே நெட்வொர்க்குன்ற டேபை கிளிக் பண்ணிவிட்டு மீஷோவோட வெப்சைட்டை ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் என்னென்ன ஏபிஐலாம் இங்கே கால் பண்ணிச்சோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் அந்த சர்ச்சில் ஒரு டேப் பண்ணுறேன். பண்ண உடனே எனக்கு இங்கே பாப்புலர்னு ஒரு ஏபிஐ கால் ஆயிருக்கு. ஸோ அதை நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணேன்னா இங்கே எனக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் இந்த www.meesho.com இருக்கிறது ஏபிஐயோட டொமைன் நேம். அதுக்கடுத்து இருக்கிறது எல்லாமே ரூட் ஆர் பாத்துன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் திரும்பி டபுள் கிளிக் பண்ணுறப்ப இந்த ஏபிஐ என்ன ரிட்டர்ன் பண்ணுச்சுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு இங்கே காட்டும். ஸோ இது மோஸ்ட்லி ஜேசனாக தான் இருக்கும். இப்போ நான் அகெயின் நாங்கள் இந்த இடத்துல ஏதாவது டைப் பண்ணுறப்ப எனக்கு இங்கே ஆட்டோ சஜஸ்ட்னு ஒரு ஏபிஐ கால் ஆயிருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறப்ப ஆஸ் யூஷுவல் ப்ரிஃபிக்ஸில் அதோட டொமைன் நேம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது ஃபுல்லாமே அதோட ரூட் ஆர் பாத். ஸோ இப்போ நான் இதை திரும்பி டபுள் கிளிக் பண்ணுறப்ப அந்த எஸ்ஹெச்சில் என்னென்னலாம் ரிசல்ட் மேட்ச் ஆச்சோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. ஸோ இப்படி தான் ஒரு வெப்சைட் ஆர் அப்ளிகேஷனில் ஏபிஐ கால் ஆகும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். இதுக்கு நான் பைத்தான் லாங்குவேஜை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பைத்தானில் ஏபிஐ க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது: ஃபாஸ்ட் ஏபிஐ, ஃப்ளாஸ்க் அண்ட் ஜாங்கோ. இதில் நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ண போகிறோம். கோடை ஓப்பன் பண்ணி டெர்மினல் கொடுத்து நியூ டெர்மினல் கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம மொத்தம் 2 லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும், ஃபாஸ்ட் ஏபிஐ அண்டு யூவிகான். ஸோ அதுக்கு பிப் இன்ஸ்டால் ஃபாஸ்ட் ஏபிஐ ஸ்பேஸ் விட்டு யூவிகான்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லைப்ரரி ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ அங்கே நியூ ஃபைல் கிளிக் பண்ணி நான் main.pyன்னு ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் மெயின்னு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐயை இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் கேபிட்டல் எஃப் போட்ட ஃபாஸ்ட் ஏபிஐ. இந்த கேபிட்டல் எஃப் போட்ட ஃபாஸ்ட் ஏபிஐன்றது பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அதாவது ஒரு வேரியபிள் நேம் மாதிரி. ஸோ அதுக்கு நான் ஆப்புன்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து இந்த ஃபாஸ்ட் ஏபிஐயை நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த ப்ராடக்ட்ஸ்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை நான் வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்கேன், ஒரு டம்மியான 3 ப்ராடக்ட்ஸை. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ஏபிஐக்கான ஒரு ரூட்டு க்ரியேட் பண்ணணும், அதாவது ரூட் ஆர் பாத்னு சொல்லலாம். அதுக்கு அந்த ஆப்ஜெக்டோட நேம் app.get. இந்த கெட்டுன்றது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ கெட் போட்டு பேரந்தீசிஸ் ஓப்பன் பண்ணி அந்த ஏபிஐயோட பாத்தோட நேம் நான் இங்கே வந்துட்டு /searchன்னு கொடுத்துருக்கேன். எப்பயுமே முன்னாடி ஸ்லாஷ் போட மறந்துடக்கூடாது. இப்போ இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். def
சர்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கேன் queryன்னு. ஸோ இந்த ஃபாஸ்ட் ஏபிஐயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏதாவது பேராமீட்டர் கொடுத்தோம்னா அதை இங்கே query பேராமீட்டராக அது கன்சிடர் பண்ணிக்கும். தென் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு எம்டி லிஸ்ட் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே தான் நம்மளோட சர்ச் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு இருக்கும். இப்போ நான் பேசிக்காக என்ன இந்த ஃபங்க்ஷன் பண்ணோன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வரக்கூடிய இன்புட்டோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு இந்த ரிசல்ட்டுன்ற இந்த லிஸ்ட்டுக்குள்ளே அப்பண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி இதை ஐட்ரேட் பண்ணியிருக்கேன். ஃபார் ப்ராடக்ட் இன் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்டுன்றது வேரியபிள் நேம் மாதிரி தான். நீங்கள் இங்கே ஐ ஜே என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன் ப்ராடக்ட்ஸ்குள்ளே இந்த நம்மளோட லிஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த ஈச் ப்ராடக்ட்லேயும் இந்த கொரியில் வரக்கூடிய இன்புட் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு இந்த ரிசல்ட்டுன்ற லிஸ்ட்டுக்குள்ளே என்னோடய ப்ராடக்டை அப்பன் பண்ணுன்னு சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்த ரிசல்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்படி எனக்கு இங்கே எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட்டாகவே எம்டி லிஸ்ட் தான் எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ வாங்க இதை நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நியூ டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் யூவிகான் மெயின் ஆப் ரீலோடுன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த மெயின்ன்றது நம்மளோட ஃபைலோட நேம் அண்ட் இந்த ஆப்புன்றது நம்ம இங்கே க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டோட நேம். அண்ட் இந்த ரீலோடுன்றது பார்த்துட்டிங்கன்னா நம்ம எப்போயாவது இந்த ஃபைலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வரும் ரீலோட் ஆகிக்கும். இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தோடனே அந்த சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆனோடனே உங்களுக்கு ஒரு URL கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களோட டொமைன் நேமுன்ற மாதிரி. இப்போ அதை கிளிக் பண்ணி க்ரோமில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இங்கே நம்ம ஸ்லாஷ் போட்டு நம்மளோட அந்த ரூட் ஆர் பாத் நேமை இங்கே கொடுக்கணும். சர்ச்னு கொடுத்துட்டு நம்ம அங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது பேராமீட்டராக கொடுத்தா இங்கே கொரி பேராமீட்டராக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அதனால நம்ம இங்கே கொஸ்டின் மார்க் போட்டு அந்த நேம் போட்டு நம்ம சர்ச் பண்ணுறோம். இப்போ நான் ஹச்ன்னு போட்டேன். ஸோ ஹச்சில் என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வருது. ஓன் போட்டேன். ஓவில் என்னென்ன ரிசல்ட்ஸ்லாம் இருக்கோ அது வருது. இப்போ நான் டபிள்யூன்னு போட்டேன்னா ஸோ டபிள்யூவில் எந்த ரிசல்ட்டும் இல்லை. அதனால் எனக்கு எம்டின்னு வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ ஃபாஸ்ட் ஏபிஐயில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதில் டாக்குமெண்டேஷன் ப்ரீடிஃபைன்டாக இருக்கும். ஸோ அதுக்கு /docsன்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். நீங்கள் என்னென்ன ரூட்லாம் க்ரியேட் பண்ணீங்களோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த ரூட்டை கிளிக் பண்ணி ட்ரை அவுட் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி அதில் எக்ஸிக்யூட் கொடுத்து பார்க்கலாம். இப்போ நான் இங்கே sketchன்னு போட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ sketchல மேட்ச் ஆகிற எல்லா ரிசல்ட்ஸும் எனக்கு வருது. அதே மாதிரி நான் இப்போ இங்கே டபிள்யூன்னு கொடுத்து பார்க்குறேன் அண்ட் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். அண்டு எனக்கு அதில் எந்த ரிசல்ட்டும் வராதனால எம்டின்னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். அண்ட் டெர்மினலில் உங்களுக்கு எந்த ஒரு எரரும் இல்லாமல் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு 200ன்னு காட்டும். சப்போஸ் ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா அந்த எரரோட ஸ்டேட்டஸ் கோட் காட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் அது என்ன எரர்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.